ஏய், தலை பாரு எவ்வளோ ஈரமாக இருக்கு. வீடியோ உட்காந்துருக்கே, சளி பிடிச்சிக்காதா? மாமா மாமா போதும் மாமா, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு. லூஸ் மாதிரி பேசாத. அவள் இப்போ மாசமா இருக்கா. சளி பிடிச்சா என்ன பண்ண முடியும்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நடத்து. ஓகேவா? என்ன மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீ வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன்னு அத்தை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அக்கா கன்சீவாக இருக்கனால வேலை பார்த்து செய்கிற. என்ன ஐஸ் வைக்கிறியா? அவளுக்கு நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? அக்கா, அவர் நீ கன்சீவாக இருக்கனால தான் உனக்கு பார்த்து வேலை செய்கிறாரு. நீ அவரை நம்பாத. இப்பெல்லாம் இல்லைடா, அவன் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தானோ அப்படியே தான் இப்பவும் இருக்கான். இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் அப்படியே தான் இருப்பான். கேட்டுக்க. என்னமோ. எனவே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நேத்தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே 3 வருஷம் ஓடிடுச்சுல. லைஃப் இவ்வளோ சீக்கிரமாக போகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நம்ம லவ்வுக்கு எங்கள் அப்பா ஓகே சொல்லுவாரா மாட்டாரான்னு. ஆனால் நான் நினச்ச மாதிரியே நோ தான் சொன்னார். அது மட்டுமா, டெய்லியும் சண்டை ஆர்குமெண்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியுமா? உங்க அப்பா அதை மட்டுமா சொன்னாரு? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னை பொண்ணுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தா மூஞ்சிக்கு நேராக பார்த்து எங்க குடும்பத்துக்கு இந்த லெவல் செட் ஆகாதப்பா, நீங்க வேற கிளம்பிட்டாரு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு உன் தலையெழுத்து எப்படி இருக்கும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி அஸ்ட்ராடாக்ல வினிதாங்கிற ஜோதிடரை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, உங்கள் லைஃப் யார் கூட அமைதுன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு. நானும் ஆமாம் சொன்னேன். அவங்க யோசிக்காம நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்களோட தான் உங்கள் லைஃப்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை வரன் வந்தாலும் அது செட்டே ஆகாதுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு. இப்போ என் லைஃபு எனக்கு பிடிச்சவனோட எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அப்போ இருந்தே நான் இப்போ வரைக்கும் அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஸ்ட்ராடாக்ல நீங்கள் சேட் பண்ணுங்கள். அதில் கம்ப்ளீட்லி ஃபஸ்ட்டு சேட் ஃப்ரீ தான். உங்கள் ஃபியூச்சர் எப்படி தெரிஞ்சுக்கணுமா? அஸ்ட்ராடாக்ல நிற்க சேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.